I guess so last sessionல வந்து நம்ம virtual machine level troubleshooting பார்த்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த troubleshooting இப்போ பார்க்கலாம். ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்லோவாக இருக்குது அல்லது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் 2 ways. இப்போ ஒரு யூஸரோ கஸ்டமரோ என்னோட சர்வர் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம ஒன்று விர்ச்சுவல் மிஷின் லெவலில் செக் பண்ணணும், செகண்டு கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் செக் பண்ணணும். விச் மீன்ஸ் இப்போ என்கிட்ட இந்த சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சர்வர் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் லெவலில், அதாவது வி சென்டர் லெவலில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன செஷனில் வந்து கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் என்ன செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் ஒரு வி சென்டரில் விர்ச்சுவல் மிஷின் லெவலில் என்னெல்லாம் செக் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு இஷ்யூ அப்படி வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாட் இஸ் ட்ரபிள் ஷூட்டிங்? ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் நத்திங் பட் அனலைசிங் த காஸ். ஒரு இஷ்யூனா அது எதுக்காக வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியும். தட் இஸ் கால்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் மீன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமரோ அந்த யூசரோ எனக்கு சர்வர் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுத்து அது என்ன பிரச்சனைன்னு எப்படி பார்க்கறது, அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, தென் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க என்னோட சர்வர் வந்து பிரச்சனை சொல்லி ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அந்த சர்வரோட விஎம் நேம் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த இருக்கு இல்லையா விஎம் நேம், இது விஎம் நேம், இது வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம இன்வென்டரியில் போட்டால் அந்த விஎம் ஐடி வந்துடும். இதுக்கு பேர் விஎம் ஐடி. கேஸ் இதுக்கு பேர் விஎம் ஐடி, இதுக்கு பேர் விஎம் நேம். இங்கே ஐபி அட்ரஸ் இருக்கும். கஸ்டமருக்கு விஎம் ஐடி தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் கஸ்டமருக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டும் தெரிஞ்சிருக்கும். ஐபி அட்ரஸ் தெரியும், அப்புறம் இந்த விஎம் நேம் தெரியும். ஸோ விஎம் நேம் இங்கே டிஎன்எஸ் நேம் இருக்குல்ல, அது விஎம் நேம் நத்திங் பட் டிஎன்எஸ். இங்கே பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த விஎம்மோட நேம், அதுதான் இங்கே தெரியுது. இல்லை இது எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க, ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா அந்த விஎம் நேம் வந்துடும். ஸோ இதுதான் விஎம் நேம், Win6N UTP3, அதுதான் இங்கே தெரியுது. சரிங்களா? கஸ்டமருக்கு இந்த ரெண்டு தான் தெரியும், அவங்களுக்கு விஎம் ஐடி தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அவங்க இது ரெண்டே கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் இந்த விஎம் ஐடியை கண்டுபிடிச்சிக்கலாம். லைக் நீங்கள் இன்வென்டரியில் கண்டுபிடிச்சிக்கலாம், அல்லது சிஎம்டி ப்ளஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், அல்லது இங்கே வந்து சம்டைம்ஸ் இந்த டிஎன்எஸ் நேம் போட்டாலும் இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சர்ச் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்னெல்லாம் செக் பண்ணணும்? ஒரு விஎம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அல்டிமேட்டாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த விர்ச்சுவல் மிஷினோட சிபியு மெமரி யூட்டிலைசேஷன். இதுக்கு கரண்டாக எவ்வளோ சிபியூ அலோகேட் பண்ணியிருக்கோம்? 2 சிபியூ அலோகேட் பண்ணியிருக்கோம், 4 GB மெமரி வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டாக சிபி யூசேஜ் எவ்வளவு, மெமரி யூசேஜ் எவ்வளவு அப்படி சொல்லி இங்கே தெளிவாக காமிச்சிடும். இல்லை எனக்கு இன்னும் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா கோ டு மானிட்டர், கோ டு பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ஓவர்வியூ. இதில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம், இப்போ கரண்டாக ரியல் டைம் மீன்ஸ் இப்போ கரண்டாக எவ்வளோ சிபி யூசேஜ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ மெமரி யூட்டிலைசேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட் வேணும், இல்லை லாஸ்ட் 2 days ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் போயிட்டு இங்கே சார்ட் ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ இங்கே சிபியூ எடுத்துக்கோங்க. இங்கே பேராமீட்டர் வந்து லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூசேஜ் மெகர்ஸ் கொடுத்துறேன். ஸோ இப்போ லாஸ்ட் டே இங்கே நோ பெர்ஃபார்மன்ஸ் வருது. ஏன்னா நான் ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தேன், அதனால டேட்டா வரல. எனக்கு ஷட் டவுன் பண்ணாமல் லைவ்ல இருந்தால் டேட்டா அங்கே வந்திருக்கும். நான் பவர் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் டேட்டா வரல. இப்போ கரண்டாக ரியல் டைம் மட்டும் இப்போ நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுத்துட்டு நீங்கள் சிபி வந்து யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது, மெமரி யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது அது இப்போ நீங்கள் பார்க்குறப்ப சிபி யூட்டிலைசேஷன் 100, மெமரி யூட்டிலைசேஷன் 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக என்ன செய்யணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் டு செக் யுவர் கெஸ்ட் ஓஎஸ் லெவல். கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் எந்த அப்ளிகேஷன் யூட்டிலைஸ் பண்ணுது, ஏன்னா நம்ம கையில் இல்லை, பட் நம்ம கையில் இருக்குது, அது இதுக்கடுத்து வரேன்.
ஸோ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் என்ன அப்ளிகேஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க இங்கேயும் செக் பண்ணணும். கெஸ்ட் ஓஎஸ் லெவல்லையும் நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் போய் செக் பண்ணணும். ஸோ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் டாஸ்க் மேனேஜரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் சிபி யூசேஜ் இங்கே போகுதுக்கு மெமரி போகுதுன்னு. ஸோ விர்ச்சுவல் மிஷின் லெவல்லையும் கெஸ்ட் ஓஎஸ் லெவல்லையும் செக் பண்ணிட்டு இங்கே எதுவும் அப்ளிகேஷன் அதிகமாக கன்சியூம் பண்ணால் அதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் டீம்கிட்ட சொல்லி செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த இஎஸ்எக்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த இஎஸ்எக்ஸ்ல இருக்குன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சம்மரி போனீங்கன்னா இங்கே ஹோஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல தெரியும் இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த இஎஸ்எக்ஸ்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இஎஸ்எக்ஸ் 01ல இருக்குது. 01ல இருக்குது. இல்லை கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த கிளஸ்டர்ல இருக்கு, எந்த ஹோஸ்ட்ல இருக்கு, இதோட ஸ்டோரேஜ் என்னன்னு சொல்லி தெளிவாக காமிச்சிடும். ஸோ இஎஸ்எக்ஸ் 01னா அப்போ இஎஸ்எக்ஸ் 01 போங்க. போயிட்டு அதோட சம்மரி போயிட்டு இஎஸ்எக்ஸோட யூட்டிலைசேஷன் என்னன்னு பாருங்க. இஎஸ்எக்ஸ் லெவல்ல சிபியூ மெமரி யூட்டிலைசேஷன் அதிகமாக இருந்தால் ஆப்வியஸா விஎம்மும் அதிகமாக தான் யூட்டிலைஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ முடிஞ்ச அளவு இஎஸ்எக்ஸை வந்து எப்பயுமே த்ரெஷ்ஹோல்ட் வந்து லிமிட் டச் பண்ணாமல் வச்சுக்கணும். லைக் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன வச்சிருக்கோம், 80% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு 1 TB நான் வந்து இஎஸ்எக்ஸுக்கு மெமரி போட்டிருக்கோம், மெமரிக்கு வந்து 1 TB த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வைக்கிறேன் அப்படின்னா there is a threshold for 800 GB. ஸோ 800 GB தாண்டி போகிறப்ப நமக்கு ஒரு மெயில் வரும், ஒரு டிக்கெட் வரும். சரியா? அந்த இஎஸ்எக்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த சினாரியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் இஎஸ்எக்ஸோட சிபியூ மெமரி யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த விஎம்ஐ வேற இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து அதிகமாக தெரியுது. ஓகே, இந்த இஎஸ்எக்ஸில் எவ்வளோ இருக்குது ரிசோர்ஸ், இந்த இஎஸ்எக்ஸில் ரிசோர்ஸ் இருக்குது, இஎஸ்எக்ஸ் 2ல ரிசோர்ஸ் இருக்குது. தென் வாட் ஐ கேன் டூ, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட் கொடுக்குறேன், சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். இதில் போய் இஎஸ்எக்ஸ் 2 செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இஎஸ்எக்ஸ் அந்த விஎம் வந்து மைக்ரேட் ஆயிரும். ஸோ அந்த விஎம் மைக்ரேட் ஆகிறப்போ ஆப்வியஸ் வந்து இஎஸ்எக்ஸோட ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும். தென் இட் வில் பி பிகம் நார்மல். எந்த அந்த கிளஸ்டருக்கு கீழே எந்த இஎஸ்எக்ஸை ஃப்ரீயா ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. அப்படி ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கிற இஎஸ்எக்ஸ்ல அந்த விஎம் மைக்ரேட் பண்ணுங்க, முடிஞ்சிடும். இப்படி தான் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த எந்த விஎம் வந்துட்டு ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த விஎம்மோட மைக்ரேட் ஆகுது, அதான் ஸ்லோவா இருக்குது. அந்த விஎம்மோட விஎம்ஆர் டூல் வந்து அப்டேட்டடா இருக்கான்னு பாருங்க. ஸோ நேற்று இதை சொல்லியிருந்தேன் நான். செகண்ட் ஐம் டெல்லிங், விஎம்ஆர் டூல் இருக்கு இல்லையா, இந்த விஎம்ஆர் டூல் வெர்ஷனை பாருங்க. இந்த மோர் இன்ஃபோ போனீங்கன்னா யூ வில் கெட் அ வெர்ஷன் 12.00. ஸோ கூகுளில் போயிட்டு ப்ராட்காம் விஎம்ஆர் டூல் வெர்ஷன் போடுங்க, உங்களுக்கு வரும். விஎம்ஆர் விஎம் டூல் வெர்ஷன் போட்டிங்கன்னா ப்ராட்காம் வெப்சைட் வரும், அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இது அவுடேட்டடாக இருக்கா இல்லை அப்டேட்டாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் இந்த வெர்ஷனை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா see I have VM tool version 12.0 which is released on 2022, so which is older version. So obviously I will have to update the latest version. So latest version 12.4.5 or 12.4.0 அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்பனா I will have to update the ESX VM tool version. So எப்படி அப்டேட் பண்ணனும், ரைட் கிளிக் பண்ணிட்டு guest OS போங்க. there is option called upgrade VM tool. okay, so upgrade VM tool கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த VM tool வந்து அந்த விர்ச்சுவல் மிஷின்ல மவுண்ட் ஆயிரும். தென் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பட் remember that whenever we upgrade or install VM tool definitely see a downtime. அதுக்கு டவுன் டைம் தேவைப்படும். ஸோ அதனால VM tool வந்து எப்பயுமே அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்றது ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேகமாக போனாலும் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து கூட நோட் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்றத பாயிண்ட் பை பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின். நீங்க ஒரு விஎம் அப்ளிகேட்டரா இருக்கீங்கன்னா
அடிக்கடி இந்த இஷ்யூ வரும், என்னோட விஎம் வந்து ஸ்லோவா இருக்குது, என்னன்னு பாருங்க, என்னோட சர்வர் ஸ்லோவா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்குது. அது மாதிரி அடிக்கடி ஒரு டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு இஷ்யூ கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க இதுல இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். என்னோட விஎம் ஸ்லோவா இருக்கு, என்ன பண்ணுவ, வாட் ஆர் த ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப் யூ வில் டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்ப இதை நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It will be helpful for interview as well as your environment troubleshooting. as administrator இருக்கப்போ உங்களுக்கு இது ட்ரபிள் ஷூட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன். தென் அதுக்கடுத்து இந்த விஎம் எந்த இஎஸ்எக்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ESX 2ல நம்ம மைக்ரேட் பண்ணிட்டோம். அந்த ESX 2 பார்த்தீங்கன்னா இதுல ஹைப்பர்வைசர் வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கா, அதாவது பில்ட் லேட்டஸ்ட் பில்டா இருக்கா, அல்லது லேட்டஸ்டா ரீபூட் ஆயிருக்கா, அதை செக் பண்ணணும். ரெண்டுமே செக் பண்ணணும். நோட் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஎம் டூலாம் இன்ஸ்டால் பண்ண ஸ்டில் எனக்கு ஸ்லோவா இருக்குது. ஓகே, செக் த ஹைப்பர்வைசர் வெர்ஷன். உங்களோட ESXஐ என்ன வெர்ஷன்ல இருக்குது, லேட்டஸ்ட் பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்கா அல்லது ரொம்ப ஓல்டர் பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்கா. இஃப் சப்போஸ் இந்த விஎம் இந்த ESX இந்த விஎம் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ESXஐ. இந்த விஎம் வந்து ESX தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப ESXஐ வந்து ப்ராப்பரா ஹெல்த்தியா இருந்தா தான் the VM should be a healthy. அப்ப the ESXi should be a latest version, build version. So அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? So we have a version here number. This is a build number. சரியா? இந்த build number காப்பி பண்ணிக்கோங்க. Just copy the build number. Then இதுல போயிட்டு ESXi build number டைப் பண்ணுங்க கூகுள்ல போயிட்டு. இப்போ உங்களுக்கு Broadcom official வெப்சைட் வரும். அங்க போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட், கண்ட்ரோல் F கொடுங்க. F கொடுத்து பேஸ்ட் கொடுங்க. So I got the bill number. See, என்னோட பில் நம்பர் வந்து 7.03 லேட்டஸ்டா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி பில் நம்பர் வந்து ஒன்று அப்டேட் இருக்கணும் அல்லது அது கீழே ஒரு வருஷனா இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இந்த பில் நம்பர் வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா இல்லாம ஒரு 3 வருஷம் தள்ளி இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஸோ வி வில் ஹாவ் டு அப்டேட் த ESXi பேட்சிங். நீ ESXi பேட்சிங் பண்ணி இந்த பில் நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும், அது ESXi பேட்சிங் பண்ணணும். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களோட ESXi வந்து ரொம்ப நாளாக ரீபூட் ஆகாமல் இருக்குது. லைக் சில ESXi எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் என்னோட என்வரான்மெண்ட்ல. ஒரு ESXi எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக ரீபூட் ஆகாமல் இருக்குது. அது வாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, 4 இயர்ஸ் அது வாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி வே. திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. ஒரு விண்டோஸ் சர்வராக இருந்தாலும் சரி, ஒரு ESXi இருந்தாலும் சரி, ரீபூட் அவசியம். அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒருக்கா 3 months ஒருக்கா ரீபூட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வருஷ கணக்கெல்லாம் ரீபூட் பண்ணாம வச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ரீபூட் பண்றது அந்த ESXi ஹைப்பர்வைசருக்கும் நல்லது, அந்த ஹார்ட்வேருக்கும் நல்லது. சரிங்களா? இது வந்து ESXi ரீபூட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த ரீபூட் ஆக்டிவிட்டி ப்ராப்பரா பண்ணணும். ஸோ பண்ணீங்க அப்படின்னா இஷ்யூ அதில் ரன் ஆகிற விஎம்மும் ப்ராப்பரா ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. தென் அதுக்கடுத்து ஸ்டில் எனக்கு விஎம் ஸ்லோவா இருக்கு அப்படி சொல்றாங்கன்னா அந்த விஎம் எடிட் செட்டிங்ஸ் போங்க. எடிட் செட்டிங்ஸ்ல இந்த விஎமோட நெட்வொர்க் செட்டிங்ஸ் பாருங்க. இதுல அடாப்டர் டைப் இருக்கு இல்லையா, இதுல VMX Net 3 இருக்கணும். அப்படி இல்லாம E1000E ஒரு வெர்ஷன் இருக்கும். இப்ப நான் நியூ நெட்வொர்க் அடாப்டர் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க, அதுல தெரியும். See, பை டிஃபால்ட்டா ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல நீ நெட்வொர்க் அடாப்டர் கிரியேட் பண்ணாலும் சரி அல்லது விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணாலும் சரி, பை டிஃபால்ட்டா the adapter type will be E1000E, but it should be a VMX Net 3. இது வந்து அடாப்டர் வந்து VMX Net 3 இருக்கணும். சரிங்களா? E1000E இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த E1000E வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 Mbps தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் VMX Net 3 வந்து பாத்தீங்கன்னா 10 Gbps டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த நெட்வொர்க் வந்து ஸ்பீடா இருக்கும். அப்போ நெட்வொர்க் ஸ்பீடா வந்து ஆப்வியஸா விர்ச்சுவல் மிஷினும் ஸ்பீடா இருக்கும். சரிங்களா? ஸோ மேக் ஷுர் தட் ஆல்வேஸ் நெட்வொர்க் டைப் வில் பி E1000 VMX Net 3 should be VMX Net 3. Note this point. இந்த இதா இருக்கணும். E1000E இருந்தா அதை மாத்திருங்க.
net3க்கு மாத்திருங்க. அது எப்படி மாத்தலாம் அப்படின்னா பவர் ஆன்ல இருக்கப்போ மாத்த முடியாது. சி இப்போ இந்த விஎம் வந்து E1000 ல இருக்கு. இந்த அடாப்டர் பாருங்க VMX net3 ல இருக்கு. இந்த அடாப்டர் பாருங்க E1000 இருக்கு. இது எப்படி கன்வெர்ட் பண்றது? So I cannot change the adapter. But even though if I power off the VM, I cannot change the network adapter. அப்போ நெட்வொர்க் அடாப்டர் டைப் நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஸோ நியூவா ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணி அந்த அடாப்டருக்கு இங்க என்ன VLAN கொடுத்துருக்கோமோ அந்த VLAN அதை செட் பண்ணிட்டு தென் இதுல என்ன ஐபி கொடுத்துருக்கோமோ அந்த ஐபி கெஸ்ட் ஓஎஸ்ல பண்ணிட்டு தென் இந்த கார்டை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது ஒரு வே. செகண்ட் வே ESXல ஹோஸ்ட் யூஏ லாகின் பண்ணிட்டு நம்ம டேரக்டா அடாப்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நான் தனி கிளாஸா எடுக்கிறேன் ஒரு கிளாஸ் அடாப்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி வில் ஹாவ் டு சேஞ்ச் த நெட்வொர்க் அடாப்டர் டு VMX net3. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் உங்களோட ஹார்ட் டிஸ்க் டைப் வந்து SCSI கண்ட்ரோலர் இருக்கும். இந்த SCSI கண்ட்ரோலர் வந்து LSI லாஜிக் சாஸ் இருந்துச்சுன்னா ஓகே தான். பட் நீங்க வந்து பேரா விர்ச்சுவல் வைக்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், வாட் இஸ் SCSI கண்ட்ரோலர், LSI லாஜிக் சாஸ்னா என்ன, பேரா விர்ச்சுவல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட SCSI கண்ட்ரோலர் வந்து பேரா விர்ச்சுவலா இருந்தா கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும், பெட்டர் ஐஓவா இருக்கும். அதை எப்படி நம்ம கொண்டு வருது? ஸோ SCSI கண்ட்ரோலர் நீங்க வந்து இங்க போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நியூ SCSI கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு SCSI கண்ட்ரோலர் கொடுத்தீங்கன்னா there's option LSI லாஜிக் சாஸ் அண்ட் VMware பேரா விர்ச்சுவல். ஸோ VMware பேரா விர்ச்சுவல் தான் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த VMware பேரா விர்ச்சுவல் IOPS வந்து நல்லா இருக்கும். அதோட IOPS வந்து மோர் தென் 50,000 மேல இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு நல்லா இருக்கும், அந்த VM கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். LSI லாஜிக் சாஸ் ஓகே தான், பட் பேரா விர்ச்சுவல் இருந்தால் பெட்டரா இருக்கும். நோ திஸ் பாயிண்ட். அண்ட் அனதர் திங், லிமிட் IOPS இருக்கு இல்லையா, இந்த லிமிட் IOPSல வந்து எப்பயுமே அன்லிமிட்டட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுல சில என்விரான்மெண்ட்ல IOPS வந்து செட் பண்ணிடுவாங்க கஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ IOPS வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல 400 நம்ம செட் பண்ணிட்டாங்கன்னா, இங்க IOPS வந்து செட் பண்ணிட்டாங்கன்னா என்னோட இன்புட் அவுட்புட் வந்து ஸ்பீடு கம்மியாயிரும். பட் இது எல்லா என்விரான்மெண்ட்ல இருக்காது. இப்போ கரண்ட் எங்க என்விரான்மெண்ட்ல சில VMக்கு இந்த இது வச்சிருக்கோம், லிமிட் IOPS வச்சிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனில இது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இது அன்லிமிட்டட் தான் இருந்துச்சு. பட் ensure that the IOPS should be unlimited. If anything mentioned in the IOPS, then try to change unlimited. அன்லிமிட்டட் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க, ஆப்வியஸா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இங்க அன்லிமிட்டட் கஸ்டம் கொடுக்குறப்ப அதோட லிமிட் IOPSோட இன்புட் அவுட்புட் ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆயிரும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லோ ஆயிரும். ஸோ அப்போ ஆப்வியஸாக ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால இங்க வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எப்பயுமே IOPS வந்து அன்லிமிட்டட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அன்லிமிட்டட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் முக்கியமான பாயிண்ட் இது. அப்புறம் அதுக்கடுத்து விர்ச்சுவல் மிஷின் லெவல்ல, கெஸ்ட் ஓஎஸ் லெவல்ல பேட்ச் அப்டேட் ப்ராப்பராக தான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ட் ஓஎஸ் லெவல்ல சில நேரம் என்ன ஆகும்னா, இந்த கெஸ்ட் ஓஎஸ் வந்து ரொம்ப நாள் ரீபூட் பண்ணாம வச்சிருப்பாங்க. எப்படி ESXஐ ரொம்ப நாள் ரீபூட் பண்ணாம வச்சிருப்பாங்க, அதே மாதிரி கெஸ்ட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ரீபூட் பண்ணாம வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. ஸோ பீரியடிக்காக பேட்ச் அப்டேட் பண்ணணும். ஒரு 2 months ஒருக்கா அல்லது மந்த்லி ஒன்ஸ் பேட்ச் அப்டேட் பண்ணணும். பேட்ச் அப்டேட் பண்ணி ரீபூட் பண்ணணும். இஃப் பேட்ச் அப்டேட் பண்ணலாட்டி அட்லீஸ்ட் ரீபூட்டாவது பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ பேட்ச் ஷுட் பி அப் டு டேட். பேட்ச் வந்து கண்டிப்பா அப் டு டேட் இருக்கணும். விச் மீன்ஸ் இன்னைக்கு இந்த மாசம் ரிலீஸ் ஆன பேட்சை நம்ம அந்த மாசம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது என்ன காரணம்னா, நிறைய பேர் டவுன் டைம் தர மாட்டாங்க. பேட்ச் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்களேன், டவுன் டைம் தேவைப்படும். ஸோ வாட் இஸ் டவுன் டைம்? நம்ம வந்து ஒரு பேட்ச் இன்ஸ்டால் பண்றப்ப ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ ரீஸ்டார்ட் பண்றோம்னா டவுன் டைம் தேவைப்படும். அது டவுன் டைம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க சம்டைம்ஸ். அந்த மாதிரி ஸ்மெல் பேட்ச் அப்டேட் பண்ணாமலே விட்டுருவோம், அப்போ அது ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரீபூட்டும் பண்ணாமலே விட்டுருவோம், அது ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அப்போ
யூ வில் ஹேவ் டு கன்சிடர் த பேட்சிங் செக் பண்ணுங்க. பேட்சிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேட்சிங் லேட்டஸ்டாக பண்ணலாம் அப்படின்னா லேட்டஸ்டாக பண்ண வைங்க. ஓகேங்களா? அப்புறம் தென் அதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுதான் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மோர் தென் 2 or 3 ஸ்னாப்ஷாட் மேலே ரன் பண்ணுறப்ப ஸ்னாப்ஷாட் இருக்கிறப்ப அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஸ்லோனஸ் இருக்கும், ஒரு லேட்டன்சி இருக்கும். அதனால செக் பண்ணுங்க அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஸ்னாப்ஷாட் எத்தனை ஸ்னாப்ஷாட் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்னாப்ஷாட் இருந்தால் ட்ரை டு டெலிட் த ஸ்னாப்ஷாட். ப்ளீஸ் டூ நாட் ஸ்னாப்ஷாட் மோர் தென் 1 or more than 2. அதுக்கு மேலே ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா மேபி அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங்கு டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர்னு ஒரு எரர் வரும். டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் நான் அதை பற்றி தனி கிளாஸ் எடுப்பேன். நான் வாட் இஸ் டிஸ்க் கன்சாலிடேஷன் தனி கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா ஒரு பெரிய டாபிக் அது. அந்த எரர் வந்துச்சு அப்படின்னாலே நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன், எடுக்கிறேன். ஸோ அந்த எரர் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கும், விஎம் லேட்டன்சி அதிகமாகிடும். அதனால அது எப்படி வரும், அந்த எரர் எப்படி வரும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் அதிகமாக இருந்தால் அந்த எரர் வரும். 2 ஸ்னாப்ஷாட் மேலே 3 4 இருக்கப்போ அந்த எரர் வரும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ப்ளீஸ் டூ நாட் கீப் த ஸ்னாப்ஷாட் மோர் தென் 1 or 2. ஒரு ஸ்னாப்ஷாட் மேலே 2 ஸ்னாப்ஷாட் மேலே வைக்காதீங்க, டெலிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வச்சிங்கன்னா டிஸ்கஷன் எரர் வரும், விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் அழிவாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்ட்டு. அப்புறம் அதுக்கடுத்து சம்டைம்ஸ் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணாலும் இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா எஸ்வி மோஷன் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் ஒரு டேட்டா ஸ்டோரில் இருந்து இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு மைக்ரேட் பண்ணி பார்க்கலாம். மேபி அது கடைசி சான்ஸ் வச்சுக்கலாம். அது மைக்ரேட் பண்ணுறப்ப மேபி இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் கடைசி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்பையோ அல்லது ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணுறப்பையோ ஸ்லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுறப்பையோ ஸ்லோவாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து 1 TB VM அல்லது 2 TB VM வச்சுக்கோங்க. இந்த VM கூட நான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறேன். அப்படி ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப அது ஆல்மோஸ்ட் 1.5 TB டேட்டாவை எடுத்துக்கும், ஸ்பேஸ் எடுத்துக்கும் டேட்டா ஸ்டோரில். அப்போ அந்த 1.5 TBக்கு அது ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப ஒரு ½ hour to 1 hour ஓடும் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு. ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுதுக்கு ½ hour to 1 hour ஆகும். அந்த மாதிரி டைமில் ஆப்வியஸாக விஎம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்னாப்ஷாட் எடுத்து முடிச்சிங்க, ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு, ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணுறீங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டெலிட் த ஸ்னாப்ஷாட் இட் வில் டேக் சம் டைம். அதாவது உங்களோட டேட்டா லார்ஜர் ஆக ஆக ஸ்னாப்ஷாட் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதை டெலிட் பண்ணாலும் லேட் ஆகும், அதை எடுத்தாலும் லேட் ஆகும். டெலிட் பண்ணுறப்ப தேர் வில் பி சம் லேட்டன்சி, ஸ்லோனஸ் இருக்க தான் செய்யும். அப்போ we will have to wait for snapshot deletion. இப்போ எனக்கு வந்து 1 hour ஸ்னாப்ஷாட் டெலிஷன் ஆகுது அப்படின்னா 1 hour நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இது நீங்கள் சொல்லிடலாம். யூசர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு ½ hour வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படி செக் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும் அல்லது டெலிட் ஆகும். அப்படி சொல்லிடுங்க, டியர் யூசர் இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ தட் இது வந்து ஸ்லோவாக இருக்குது, ப்ளீஸ் வெயிட் ஃபார் ½ hour to 45 minutes so that once the snapshot completed then it will become normal. அப்படி சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். ஒரு நிமிஷம். அதே மாதிரி பேக்கப் நடக்கும், இமேஜ் லெவல் பேக்கப் நடக்கும் அல்லது டெய்லி பேக்கப், ஸ்கெடியூல்டு பேக்கப் நடக்கும். உதாரணத்துக்கு என்னோட விஎம் வந்து இந்த விஎம் வந்து வீக்லி பேக்கப் நடக்கும் இல்லை டெய்லி பேக்கப் நடக்கும், வாட் எவர் இட் இஸ். அந்த பேக்கப் நடக்கிற சமயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். லைக் இப்போ ஒரு வீம் டூலோ இது காமோல்டு பேக்கப், நெட் பேக்கப், வீம் டூல் அந்த மாதிரி
பேக்கப் ரன் பண்றேன். அப்படி ரன் பண்றப்ப ஆப்வியஸா ஸ்லோவா தான் இருக்கும். அந்த பேக்கப் முடிஞ்ச பிறகு நார்மலா ஆயிரும். ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க, வெதர் அந்த விஎம் வந்து எதுவும் பேக்கப் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆல் ஆஃப் த இதை கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆல்ரெடி என்னோட என்வரான்மெண்ட்ல நடந்த விஷயங்கள், சரிங்களா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த விஷயங்கள். இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் ஒன்னொன்னா நீங்க பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சிடும், இதனாலதான் இந்த இஷ்யூ வருது, இதனால இந்த இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும்தான் இஷ்யூவான்னு கேட்டா இது மட்டும் இஷ்யூ கிடையாது. இது தவிர்த்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம பார்த்துட்டோம் இந்த விஷயத்துல. அப்படி இருக்கிறப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ணாலே 90% ஆஃப் இதை சால்வ் பண்ணிடலாம். மிச்சம் 10% வந்து மேபி வேற ஏதாவது யூனிக் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டைம்ல பாக்குறதா உண்டு. அதனால இதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க. இதையும் மீறி சில டைம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரேர் இஷ்யூவா தான் இருக்கும். பட் இதை நீங்க அப்ளை பண்ணாலே மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஸ்லோனஸ் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் எனக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து இந்த பையனை ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்டா ரிசோர்ஸ் வந்து சிபியூ மெமரி ஹைலே இருக்குது, அதனால ஸ்லோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸா நீங்க வந்து சிபியூ மெமரி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ சிபியூ 2 சிபியூ கொடுத்துருக்கோம், 4 ஜிபி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு இன்க்ரீஸ் த சிபியூ. சிபியூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், தென் மெமரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். இது நீங்களா பண்ணலாமா கேட்டால் நீங்களே பண்ணக்கூடாது, அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணும். அப்ரூவல் இல்லாமல் பண்ணக்கூடாது, மேனேஜர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். சிபியூ இன்க்ரீஸ் பண்றப்ப மேக் ஷுர் தட் the cores per socket should be 2. இந்த சாக்கெட் வந்து 2 இருக்கணும், அது நோட் பண்ணிக்கோங்க. whenever we add the CPU the socket should be 2. அது எப்படி வரும் நான் சொல்றேன். ஸோ இந்த இதை ஷட் டவுன் பண்ணா உங்களுக்கு தெரியும். if suppose I'm going to upgrade the CPU, சரியா? ஸோ CPU அப்கிரேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ 2 CPU இருந்து 4 CPU கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ 2 CPUக்கு எத்தனை சாக்கெட் இருக்கு? 2 சாக்கெட் இருக்கு. சாக்கெட் ஷுட் பி 2. ஏன் சாக்கெட் ஷுட் பி 2 அப்படின்னு சொல்றேன்னா உங்களோட பிசிக்கல் சர்வர்ல எத்தனை சாக்கெட் இருக்கோ அதுதான் இங்கே விஎம்க்கு சாக்கெட் கொண்டு வரணும். சம்டைம்ஸ் இட் வில் ஆல்சோ மேக் எ ப்ராப்ளம். சம்டைம்ஸ் சாக்கெட் வந்து தப்பா நீங்க தப்பா வச்சிருந்தீங்கனாலும் ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையுமே செக் பண்ணிக்கோங்க, சிபியூ கோர் வந்து கரெக்டா இருக்கா, இந்த சாக்கெட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. இதை ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் டெல்லிங், இப்ப சிபியூ 2 சிபியூ இருக்கு அப்படின்னா சாக்கெட் 2ல இருக்கா, இப்ப நான் 4 சிபியூ கொடுக்குறேன், சாக்கெட் 4 வந்துருச்சு. அப்ப இதை நான் 2 மாத்தணும். ஸோ ஹவு டு ஐ கன்வெர்ட்? ஜஸ்ட் கோர்ஸ் பெர் சாக்கெட் இருக்குல்ல, இதை 2 மாத்துங்க, அங்க 2 மாறிடும். புரியும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க, the virtual machine CPU socket should be 2. Whenever we upgrade the CPU we need to change the cores per socket accordingly. ஸோ இப்போ நான் CPU வந்து அப்கிரேட் பண்றப்ப ஆப்வியஸா கோர்ஸ் per socket அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணாதான் எனக்கு சாக்கெட் வரும். கோர்ஸ் per socket 2 இருக்கும். இப்போ எனக்கு 2ல இருக்குது, ரெண்டு CPU இருக்குது, பட் 2 சாக்கெட் காமிக்குது. இதே 4 CPU கொண்டு வந்தோம் அப்படின்னா எனக்கு again 4 சாக்கெட் காமிக்குது. the cores per socket should be 2. இங்க நான் 8 கொண்டு வந்தேன்னா இங்க 4 வரணும். அதே டபுளா கொண்டு வாங்க, இங்க 16 CPU வைக்கிறேன்னா இங்க 8 கொண்டு வரணும். அப்பதான் இங்க 2 வரும். ஸோ இங்க 4 இருக்கு, அப்ப 2 வரணும். இங்க 2 வச்சோன்னா the socket should be 2. இப்போ நாங்க 8 CPU கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப இங்க கோர்ஸ் per socket வந்து 4 இருக்கணும், அப்ப சாக்கெட் 2 வரும். அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 32 CPU கொடுக்குறோம் அப்படின்னா அதுல பாதி 16, தென் கோர்ஸ் per socket 16 வச்சீங்கன்னா சாக்கெட் will be 2. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து சாக்கெட் செட் பண்ணணும்.
நீங்க வந்து தப்பா வச்சீங்க அப்படின்னாலும் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஸ்லோனஸ் இஷ்யூ ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தென் லெட்ஸ் கோ டு another session. Any doubt guys? Okay, so doubts இல்ல அப்படினா we'll go to another. Yes. அதுல ஒரு ஃபைல் சிஸ்டம்னு ஒரு பாயிண்ட் வச்சிருந்தீங்க. Yeah, VMFS ஃபைல் சிஸ்டம். அது என்னன்னா, ஓகே, இந்த டேட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ஸ்டோர் VMFS வெர்ஷன் 6 இருக்கணும். இப்போ நோட் பண்ணிக்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஸ்டோர் VMF வெர்ஷன் 6 இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுல 5 இருந்துச்சு அப்படின்னா மேபி VM ஸ்லோவா இருக்க, இது ஒன் ஆஃப் த ரேர் காஸ் தான், மேபி ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது 5 இருந்துச்சுன்னா. ஓல்டர் வெர்ஷன் VMFS ஓல்டர் வெர்ஷன் வந்து 5, லேட்டஸ்ட் வெர்ஷன் 6. சரிங்களா? இதுல VMFS வெர்ஷன் வெர்ஷன்ஸ் ஆஃப் VMFS டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து லோயர் வெர்ஷனா இருந்துச்சுன்னா அது ரன் ஆகிற எல்லா விஎமும் ஸ்லோவா இருக்கும். பார்த்தீங்களா? 3 இருக்குது, 5 இருக்கு, 6 இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ற 6 தான் யூஸ் பண்றோம். 5 வந்து ரொம்ப ஓல்டர் வெர்ஷன். இஃப் சப்போஸ் த டேட்டா ஸ்டோர் இன் 5ல இருந்துச்சுன்னா we will have to convert 6. அதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக்கா இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்க இதை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. 5ல இருந்து 6 கன்வெர்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற விஎம் ஃபுல் இப்போ புதுசா ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்றப்ப அந்த டேட்டா ஸ்டோர் வந்துட்டு 6ஆ இது அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதுல ஸ்டோரேஜ் நியூ ஸ்டோரேஜ் கொடுக்குறேன், கிரியேட் விஎம்எஃப் டேட்டா ஸ்டோர் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு இதுல வெர்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ லன்னை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனோம்னா இதுல விஎம்எஃப் வெர்ஷன் காமிக்கும் 5ஆ 6ஆன்னு. பை டிஃபால்ட்டா 6 எல்லாம் இருக்கும். பட் 6 நீங்க 6க்கு ஒரு டேட்டா ஸ்டோர் 6 கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டேட்டா ஸ்டோர் பழைய டேட்டா ஸ்டோர் இருக்குல்ல VMFS 5, அந்த டேட்டா ஸ்டோர் இருக்கிற VMF ஃபுல்லா மைக்ரேட் பண்ணி 6 கொண்டு வந்துடணும். தென் அந்த டேட்டா ஸ்டோர் டெலீட் பண்ணிடணும். இதுதான் வந்து கன்வெர்ட் பண்றது. வேற ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. இதை VMFS வெர்ஷன் அப்கிரேட் பண்றதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். VMFS வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு பெரிய ப்ராசஸ். ஸோ ஒரு செஷன் வந்து இது நான் போன வாட்டி எடுக்கணும்னு நினைச்சேன், VMFS வெர்ஷன் அப்கிரேட் பண்றது. இன்னொரு செஷன்ல நான் இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட் சொன்னேன்? இன்னொரு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நெட்வொர்க் அடாப்டர் சொன்னீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் அடாப்டர் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஹவு டு கன்வெர்ட் நெட்வொர்க் அடாப்டர் ஃப்ரம் E1000 to VMXnet 3, அது ஒரு பாயிண்ட். செகண்ட், VMFS 5 to VMFS 6 எப்படி நம்ம வந்து அப்கிரேட் பண்றது. இந்த 2 பாயிண்ட்டும் நான் தனியா கிளாஸ் எடுக்கிறேன். இஃப் சப்போஸ் நான் மறந்தோம்னா ஞாபகப்படுத்துங்க. அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன் நான். ஓகே ஓகே, எனி டவுட்ஸ்? Okay, then let me close the session. We'll move to another session.